இன்று நாள் கூட உங்க கூட ஒரு வசனத்தை தியானிக்கலான்னு இருக்கேன். எரேமியா 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தர் மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும், அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். வானத்தையும் பூமியும் உண்டாக்காத தெய்வங்கள் பூமியிலே இந்த வானத்தின் கீழும் இராதபடிக்கு அழிந்து போகும் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள். என்ன சொல்றாருன்னா, நான் தான் மெய்யான தெய்வம் அப்படின்னு சொல்றாரு. ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. அவருக்கு கோபம் வந்துச்சுன்னா பூமிகளெல்லாம் அதிரும். சீக்கிரத்தில் வரப்போதுங்க. கர்த்தர் எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருக்கார். ரொம்ப பாவம் பெருகிட்டுருக்கு இந்த உலகத்தில். அவருடைய உக்கிரகத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். வானத்தையும் பூமியும் உண்டாக்காத தெய்வங்கள் பூமியிலே இந்த வானத்தின் கீழும் இராதபடிக்கு அழிந்து போகும் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள். பார்த்தீங்களா, எவ்வளோ கோவிலில் கடா வீட்டுக்குன்னு இது பண்ணின்னு அது பண்ணின்னு ஆண்டோருக்கு விரோதமாக எவ்வளோ பாவம் எழும்பிட்டுருக்கு. அதுதாங்க சொல்கிறாரு, நீங்கள் போயிட்டு அவங்ககிட்டலாம் சொல்லுங்கள், ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறாருன்ட்டு. இந்த மாதிரி வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம் ஆண்டவர் மட்டும்தாங்க. மகா பெரிய இயேசு மாத்திரம்தான் இந்த வானத்தையும் பூமியும் படைத்தது. அதுதாங்க இந்த வசனம் சொல்லுது. 2 வசனம், 10வது வசனம், 11வது வசனம். வானத்தையும் பூமியும் உண்டாக்காத தெய்வங்கள் பூமியிலும் இந்த வானத்தின் கீழும் இராதபடிக்கு அழிந்து போகும் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லுது பாருங்க. நம்ம எல்லாம் போயிட்டு அவங்களுக்கு சொல்லணும், இந்த வானத்தையும் பூமியும் படைத்தது உண்மையுள்ள ஒரே ஒரு எங்கள் ஆண்டவர் மாத்திரம்தான்ட்டு. இந்த வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். தேங்க்யூ ஆல். காட் பிளஸ் யூ. ஆமென்.